சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஜாபில் பார்க்க போகிற கம்பெனி என்னென்னா லீஃப் கலர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி கொடுக்குற ஒரு வருமான வாய்ப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லீஃப் கலர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நாட்ராம்பள்ளி தாலுக்காவில் இயங்கிட்டு வருது. அட்ரஸ் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது. நம்பர் 17 தாயப்பர் ஸ்ட்ரீட்டு, நாட்ராம்பள்ளி போஸ்ட் தாலுக்கா, திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே தான் வந்து கம்பெனி இருக்குது. அவங்க முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க. பேன் நம்பர், டேன் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இவங்களோட ஒர்க் என்னென்னா டூர்ஸ் அண்டு ட்ராவல்ஸ், டொமஸ்டிக் ட்ரிப்பு, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, டூரிஸ்ட்டு ப்ளஸ் வந்து ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்காங்க. சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, நார்த் ஈஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு டூர் போகணுன்ட்டு விருப்பம் இருக்கவங்க ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நல்ல குறைஞ்ச செலவுலேயே வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி தான் வந்து நமக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனி வந்து நாம் ப்ரமோட் பண்ணி தரது மூலமாக எப்படி ப்ரமோட் பண்ணுறோம் அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த கம்பெனி கொடுக்குற ஆட்ஸை வந்து நாம் ஸ்டேட்டஸ் போட்டு ப்ரமோஷன் பண்ணி தரது மூலமாக இவங்க வந்து நமக்கு வருமானம் வாய்ப்பை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வருமானம் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நமக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகும். இதுக்கு வந்து நம்ம எதுவும் அமௌண்ட்டு கட்டணுமா அப்படின்னா முழுக்க இது வந்து ஒரு இலவசமான வேலை வாய்ப்பு தான். நமக்கு வந்து இதுக்கு இனிஷியல் அமௌண்ட்டாக எதுவும் பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? இந்த வருமான வாய்ப்பில் 3 விதமான வருமானம் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விரிவாக பின்னாடி சொல்கிறேன். ஓகே, இப்போ கம்பெனியை பற்றி பார்த்தாச்சு. இந்த கம்பெனியில் வந்து நம்ம வந்து எப்படி பதிவு பண்ணுறது, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து இந்த கம்பெனியில் ஒரு ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு மெம்பராக எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்றத இப்போ ஸோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர ஜாப் அப்டேட்ஸ், தென் ஜாபுக்கு நமக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கீழே, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். மேலே வந்து நம்ம ரெஃபரலோட நேமு, ரெஃபரலோட ஐடி இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து ஃபுல் நேமில் வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இமெயிலில் வந்துட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. செலக்ட் பிளான் அப்படின்னு கேட்கும். செலக்ட் பிளான்ற இடத்துல வந்து நம்ம ஃப்ரீ பிளான் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கிறணும். ஃப்ரீ பிளான் வந்து சூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது இன்கம் பின்னாடி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான். இப்போ ஃப்ரீ பிளானுக்கு வந்துட்டு நமக்கு மாதம் 300 ரூபாய் வந்துட்டு நமக்கு வருமானமாக கொடுக்குறாங்க ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா பேசிக் பிளான் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து கிளாசிக் பிளான் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரீ பிளான் அப்படின்னு செலக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகும். அதுலேயுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கியூஆர் இது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்மளோட டேஷ்போர்டில். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகுது தான் நம்ம டேஷ்போர்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 0 தான் காட்டும் ஃபஸ்ட் லாகின் பண்ணும்போது. கூடவே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துட்டு மெயினாக வந்து உங்களுக்கு கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம வெறும் ₹1 மட்டும் நம்ம வந்து அனுப்பணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஐடிஸ் ஃப்ரீ ஜாப் தானே அப்படின்ட்டு நிறைய ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரிஜினலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதில் இன்கம் வரும். அதுக்காக வந்துட்டு அந்த ₹1 பே பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. தென் வந்து நாம் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே நமக்கு வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணுற லிங்க்கும் கூடவே வரும். அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணணும், கம்பல்சரி ஜாயின் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதில் தான் வந்துட்டு நமக்கு டெய்லியும் டாஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் உங்கள் பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாம் கேட்கும். அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிக்கோங்க.
ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நாம் வந்துட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த பேமெண்ட் போடணும். அந்த பேங்க் நம்பருக்கு பேமெண்ட் போடணும். அதுக்கு இந்த 4 கோடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு 3 கோடு, அதை டச் பண்ணிங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான். இது நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பேமெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட் டெபாசிட்னு இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஃப்ரீ பிளான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால யூ ஹவ் செலக்டட் ஃப்ரீ பிளான் ஃபார் அமௌண்ட்டு. ஃப்ரீ பிளானுக்கு உண்டான அமௌண்ட்டு ₹1 டெபாசிட் பண்ணணும். ஸோ இதில் வந்துட்டு இந்த நம்ம பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே ஜிபேயில் ஃபில் பண்ணிவிட்டு, ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணுன்ற இடத்துல ₹1. அதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சூஸ் ஃபைலில் வச்சு பே நவுன்னு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பேமெண்ட் வந்து சென்ட் ஆகிடும். பேமெண்ட் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற இடத்துல ₹1 ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி ₹1 ஆட் ஆனாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்ட்டு அர்த்தம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரீ பிளானுக்கு வந்து மாதம் ₹300 நமக்கு வந்து இன்கம்மாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு ₹300 கொடுக்குறாங்க. அடுத்து இதிலே வந்துட்டு இன்னொரு பிளான் இருக்கும். அதாவது நமக்கு வந்து ₹2999 பிளான். இது வந்து பேசிக் பிளான். இதுக்கு வந்துட்டு நம்ம அமௌண்ட் கட்ட தேவையில்லை. நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்மளை மாதிரியே ஒரு 10 பேர் நமக்கு டீம் கொண்டு வந்துட்டோம், 10 பேர் ஆட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ₹2999 பிளான் வந்து கம்பெனியே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து மாத வருமானமாக ₹1000 கொடுக்குறாங்க. சரிங்களா? அதாவது நாம் ஜாயின் பண்ணுறோம் ஃப்ரீ பிளானில், நமக்கு வந்து ₹300 ஒர்க் பண்ணுறதுக்கு, கரெக்டாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ₹300 சேலரி தருவாங்க. அது போக நம்மளை மாதிரியே நாம் ஒரு 10 பேரை நம்மளுக்கு கீழே சேர்த்து விட்டோம் அப்படின்னா கம்பெனியிலேருந்து மாத வருமானமாக ₹1000 தராங்க. அந்த 10 பேர் அவங்களுக்கு கீழே 10 பேர் சேர்த்து விடும்போது அதுக்கு அடுத்த பிளான் ₹9999 பிளான் ஆக்டிவேட் பண்ணி தருவாங்க. அதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து மாத சம்பளமாக ₹2000 தருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம ஐடி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்மளோட நேமு, ஐடி நம்பர் இருக்கும், நம்மளோட ரெஃபரல் லிங்க் காட்டும், லிங்க் ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான இது ஆப்ஷனும் காட்டும். அதுக்கு கீழே வித்ட்ரா கொடுக்குறதுக்கான அமௌண்ட்டு இது மந்த்லி ஒன்ஸ் தான் ஷோவ் ஆகும். அப்போ தான் நம்ம வித்ட்ரா கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அடுத்து நாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இப்போ நாம் பார்த்துடலாம் இதில். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட, அதாவது லீஃப் கலரோட அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்பு. நம்ம முன்னமே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, லாகின் பண்ண உடனே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த குரூப்பில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு ரிசீவ் ஆன பர்சன்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்க கம்பெனிலேருந்து. ஸோ எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இதில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா 9ஆம் தேதிக்கு உண்டான டாஸ்க்கு ஷேர் பண்ணுறது வந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். இதில் டாஸ்க் 1 டாஸ்க் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டையுமே வந்துட்டு நாம் நம்மளோட சோசியல் மீடியா ஏதோ ஒன்றில், இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்து நாம் ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணுறது மூலமாக ஷேர் பண்ணணும். டெய்லியும் ஷேர் பண்ணி வச்சுட்டே வரணும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும். இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு போட்டால் போதும். நாம் வந்து தேவைப்படும் போது அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம கம்பெனிக்கு அனுப்பிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவை வித்ட்ரா கொடுக்கும்போது கம்பெனிலேருந்து நமக்கு கால் வரும். கம்பெனி கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே சென்ட் பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு பேமெண்ட்டு போட்டு விடுவாங்க. ஸோ இந்த இப்போ வந்து டாஸ்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எப்படி போஸ்ட்டு போடணும் அப்படின்றதுக்கு உண்டான சாம்பிளும் அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் என்னென்னா நம்ம இது ஃபேஸ்புக்கோட சாம்பிள் என்னென்னா, நம்மளோட ஐடி ப்ளஸ் வந்து அன்றைக்கி டேட், இன்றைக்கி 19/19/2025 இந்த டேட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸு போடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நியூ போஸ்ட்டில் போயிட்டு நாம் வந்து அந்த இமேஜ் நமக்கு டெலிகிராமில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். லீஃப் கலரோட இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு.
அடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு டேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? கேப்ஷன்ற இடத்துல வந்து நம்மளோட எல்சி, அதாவது லீஃப் கலரோட ஐடி நம்பர் போடணும் நாம. லீஃப் கலரோட ஐடி நம்பரு ப்ளஸ் வந்து ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டேட்டு. இப்போ இந்த ஐடி எல்சின்னு போட்டு பார்த்தீங்களா, இதுதான் நம்ம லீஃப் கலரோட ஐடி. இந்த ஐடியும் இன்னைக்கு டேட், ஸோ நம்ம ஐடி, அதுக்கு கீழே டேட்டு, கீழே டேட்டு 25 கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே ஓகே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே போஸ்ட் போட்டுருவோம். ஸோ போஸ்ட் போடவும் நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இதில் காட்டுது பார்த்தீங்களா, கீழே ஐடியும் ப்ளஸ் வந்து டேட்டோட காமிக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி போஸ்ட் போட்டால் போதும். அப்புறம் கம்பெனி கேட்கும்போது டீட்டெயிலாக நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு என்ன டேட்டில் கேட்குறாங்களோ அந்த டேட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து நமக்கு அவங்க கேட்குற ஃபார்மெட்டில் கம்பெனிக்கு சென்ட் பண்ணால் போதும். இதுதான் ஒர்க்கு. அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம பேமெண்ட்டு போட்டு விட்ருவாங்க நமக்கு. சரிங்களா? ஓகே, இவ்வளோ தான் அந்த டீட்டெயில்ஸு. ஸோ இதில் வந்துட்டு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் சேனல் இருக்குது. எதில் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணி டவுட்ஸ் கேட்டுக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.